அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சூழலில் அவர்களுடைய பெற்றோர்களும் எப்படியாவது நம்ம குழந்தைய நல்ல மார்க் வாங்க வச்சிடணும்னு ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கிறாங்க. இந்த தீவிரத்தன்மையில் நிறைய பேரண்ட் ஜெயிக்கவும் செய்கிறாங்க, அதே சமயத்தில் சில பேரண்ட் தோற்றும் போகிறாங்க. இந்த வீடியோ இந்த சூழலில் கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை எப்படி அணுகிறது, என்ன செய்தால் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு பேரண்ட்டுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான். இதில் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவாய்ட் இன்டென்ஸ் மானிட்டரிங். அதாவது தீவிரமாக தங்களுடைய குழந்தைகளை கண்காணிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அவனே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அல்லது போர்டு எக்ஸாமினேஷனுக்காக இருக்கட்டும், அவங்களே தீவிரமாக தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு 2 மார்க் படிச்சிட்டியா, 5 மார்க்ஸ் படிச்சிட்டியா, இந்த புக்ஸில் எல்லாம் நீ இன்னும் போட்டு பார்க்காம இருக்கிற, எப்போ போட்டு பார்ப்பேன், இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதை காமி இதை காமி, அதை படிச்சிட்டியா இதை படிச்சிட்டியான்னு சொல்லி நான் கேர் தான் சார் என் பையனை பண்ணுறேன். நல்லா படிக்காமல் இருக்கிறான், எப்படியாச்சும் நான் பக்கத்தில் உட்காந்து அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொன்னாதான் சார் என் பையன் படிப்பான்னு நீங்களே நினச்சிக்கிட்டு, தீவிரமாக கண்காணிச்சாதான் சார் என் பையன் படிப்பான்னு நீங்களே நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் அவர்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுறீங்க. இந்த டைமில் அவங்களா படிப்பாங்க, ஏன்னா எக்ஸாம் வந்ததுனால. நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நான் பக்கத்தில் உட்காந்தா தான் என் பையன் படிப்பான்னு சொல்லி அவர்கள்கிட்ட படின்னு திருப்பி சொன்னீங்கன்னா உங்கள் மேலே வெறுப்பு வருமே தவிர அவர்கள் படிக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையாக படிக்கிறதுல கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் இருக்குது போலன்னு மன ரீதியில் அஃபெக்டும் ஆவாங்க. அதன் மூலமாக உங்ககிட்ட அவங்க எரிஞ்சு விழுவதுண்டு. அதன் மூலமாக நம்ம என்ன படித்தாலும் அவங்க நம்ப போகிறதில்ல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க படிக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ நீங்கள் போய் உட்காந்து கேர் பண்ணுறங்கிற பேரில், அவர்களை இன்டெப்த்தாக கண்காணித்தா தான் படிப்பாங்கிற பேரில் அவர்கள்ட்ட போய் படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு உங்கள் மேல் வெறுப்பு வரும். அதன் மூலமாக படிப்பதிலிருந்தும் அவர்கள் கொஞ்சம் சோர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதனால் அவங்கள தீவிரமாக கண்காணிக்காதீங்க. டோன்ட் ஃபோர்ஸ் தெம். அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. காஃபி வேணுமா கண்ணா, படிச்சுட்டு இருக்கியா, இந்த காஃபி, அவ்வளோதான், போதுமானது. அவங்களே படிச்சுப்பாங்க, அவங்களே ஜெயிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்சு தான் ஆகணும். இன்றைக்கும் இந்த டைம்லேயும் உட்காந்து அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு, அப்பா அம்மா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மொபைல் ஃபோனை மேலே வச்சுக்கிட்டு, பக்கத்தில் வர்றப்போ மொபைல் ஃபோன் அடியில் வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறது, சேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுன்னு இருந்தால் அந்த குழந்தைகளோட லைஃப் தான் அஃபெக்ட் ஆகிரும். அதையும் இன்னுமே புரிஞ்சுக்காம அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அவர்களே தோற்று போயிடுவாங்க. ஆனால் இந்த டைமில் எல்லாத்துக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருப்பதனால அவர்கள் இந்த மாதிரி வேலையில் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. அப்படி ஈடுபட்டாலும் இங்கே பாடுறாக்கன்னா இப்படியெல்லாம் இருந்தால் நீ தோற்று போயிடுவேன், பார்த்துக்கோ. ஏன்னா இந்த வயசில் ஜெயிக்கிறதுக்கான வயசு, இந்த டைமில் உட்காந்து இதையெல்லாம் பண்ணினா நீங்கள் தோற்று போயிடுவேன்னு சொல்லிடுங்க. அதுக்கு மேலேயும் அவன் மொபைல் நோண்டுறான்னா, அதுக்கு மேலேயும் உங்களை ஏமாத்துறான்னா அவர்களுக்கு ஜென்ரலாகவே நீங்கள் சொன்னாலும் அவர்கள் படிக்க போவதில்லை. ஏனென்றால் பரீட்சை பக்கத்தில் வந்து இந்த வேலையை செய்கிறவங்க எப்படி படிப்பாங்க? அதனால் பேரண்ட் வந்து இந்த இடத்துல காம் டவுன் ஆகணும். தீவிரமாக கண்காணிப்பதை கொஞ்சம் நிறுத்தி கொண்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வளோதான். டீ போட்டு கொடுங்க, காஃபி போட்டு கொடுங்க, பக்கத்தில் கண்ணா படிக்கிறியா, ஏதாச்சும் வேணுமாடா கண்ணான்னு அவர்கள் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. நீங்களும் பக்கத்தில் உட்காந்து பார்க்காதீங்க. ஸோ இதை முதலில் செய்யுங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவாய்ட் நெர்வஸ்னஸ், பதட்டம். இதில் வந்து மெயினாக அம்மாக்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 1-to-1 செஷனுக்கு வருவாங்க, வந்துட்டு சார் இன்னும் 20 நாள் தான் சார் இருக்குது, இன்னும் 30 நாள் தான் சார் இருக்குது, இவன் ஒன்று 20 டாபிக் படிக்காமல் இருக்கிறான் சார், நான் படின்னு தான் சார் சொல்கிறேன், சும்மா நொய்னு உட்காந்துருக்காதமான்னு எங்கிட்டயே திருப்பி எரிஞ்சு விழுகிறான் சார், அவங்க அப்பா எதுவுமே கண்டுக்கிறது இல்லை சார், நான் மட்டும்தான் சார் கண்டுக்கிறேன், அவங்க அப்பாவுக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார், பையன் கீழே விழுந்துட்டா என்ன சார் பண்ணுறது, நல்ல வாழ்க்கை கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் கேர் தான் சார் பண்ணுறேன், இருந்தாலும் என்னைய எதிரி மாதிரி பார்க்குறான் சார்னு நிறைய அம்மாக்கள் தான் வந்து பதட்டப்பட்டுக்கிட்டு. பரீட்சை நேரத்தில் குழந்தைகள்கிட்ட பதட்டத்தை உண்டு பண்ணாதீங்க. ஸ்டே காம், அமைதியாக இருங்க. சில நேரங்களில் நீங்கள் பேசுகிறத விட, படின்னு சொல்கிறத விட கண்டுக்காமல் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். பேசாமல் இருக்கிறதா மிகப்பெரிய புத்திசாலித்தனம். நீங்களும் நெர்வஸ் ஆனீங்கன்னா அந்த குடும்பமே நெர்வஸாக மாறிடும். அது வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் மாதிரி.
இந்த பதட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்திலேயே தொத்த வைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா மெயினாக அம்மாக்களிடமிருந்து தான் கிளம்புகிறதோ என்று நான் நினைக்கிறேன். அப்போது இந்த பதட்டம்ங்கிறது என்ன பண்ணும்னா தொற்று நோய் மாதிரி அது என்டையர் ஃபேமிலிக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அது என்ன ஆயிரும்னா கடைசியில் எதை நோக்கி நம் குழந்தைகளை செலுத்த வேண்டுமோ அதில் தங்கள் குழந்தைகள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுவாங்க. இதை விட கொடுமை என்னென்னா ஏற்கனவே அவங்களுடைய குழந்தைகள் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் கண்ணா இன்னும் 20 நாள் தான் இருக்குது, பார்த்து நல்லா படி, விட்டுறாத, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடு, நல்ல மார்க் வாங்கிடு, அப்போ தான் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு ஏற்கனவே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் பையன்கிட்ட போய் உட்காந்து நான் அலர்ட் பண்ணுறேங்கிற பேரில் தேவையில்லாத பதட்டத்தை உண்டு பண்ணுறது மெயினாக பேரண்ட்ஸ் தான். ஆல்ரெடி அவன் தான் நல்லா தானே படிக்கிறான். பரீட்சை என்பது மற்ற நாட்கள் போல அதுவும் ஒரு நாள் தான். ஜாலியாக போய் அணுகிக்கிட்டு வரக்கூடிய ஒரு அழகான நாள் தான் அது. அந்த நாளை நல்லா படிச்சுட்டு போ, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி நான் கேர் பண்ணுறேங்கிற பேரில் பதட்டத்தை உண்டு பண்ணாதீங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் முதல்ல போய் நல்லா படி, விட்டுறாத, 10 நாள் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெர்வஸ்னஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் குறையும். பதட்டம் குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு பாசிட்டிவிட்டி உருவாயிரும். 2வது. 3வது, கிரியேட் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அட் ஹோம். வீட்டுக்கு அவங்க வர்றாங்கன்னா ஜென்ரலாக வீட்டை தொடச்சி வைங்க. சாமி எல்லாம் இருந்ததுன்னா சாமிக்கு மாலை போட்டு சில நேரங்களில் பத்தி வைங்க. ஒரு வாசனையான ஒரு வீடாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அழுக்கு துணிகள் எல்லாம் கொண்டுட்டு போய் கட்டலில் போடாதீங்க. அவன் கண்ணில் முழிக்கிறப்ப வீட்டுக்குள்ளே வர்றப்பவே சேரில் அழுக்கு துணியை பூரா நிறச்சி வச்சுருக்காதீங்க. அதே போல் தேவையில்லாத நாட்களில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்காதீங்க. சத்தம் போட்டுக்கிட்டு டிவி பார்க்குறது, சார் அவன் ரூமில் தான் சார் உட்காந்துருக்கிறான், அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறான், நாங்கள் டிவி பார்க்குறோம், அவசியம் இல்லை. தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்பை விட டிவி பார்க்குறதுங்கிறது முக்கியம் இல்லை. நான் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பசங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ, சார் நான் உள்ளுக்குள்ளே படிச்சுக்கிட்டு இருக்கப்போ சார் எங்கள் அம்மாவும் என்னுடைய தங்கச்சியும் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்ருக்குறாங்க சார் என்கிட்ட சொன்னாங்க. பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையே கிடையாது. அதை பார்த்துக்கிட்டு தான் குழந்தை படிக்கிறத விட்டுக்கிட்டு இருந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஜென்ரலாகவே தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்பதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் தன்னுடைய பேரண்ட்ஸு. பையன் படிச்சுக்கிட்டு இருந்தால் நாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கணுமே தவிர டிவியில் தேவையில்லாத நிகழ்ச்சிகள், இதுவும் தன் குடும்பத்தை சரியான முறையில் செலுத்தாத இது போன்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அவலம். தயவு செய்து பேரண்ட்ஸ் டிவி பார்க்குறது பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது, ஃபோன் கால் வருதுன்னு வைங்க, சத்தமாக ஃபோன் கால் ரிங் ஆனால் கூட அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுதுண்டு. அப்போது ஃபோனை சைலண்டில் போடுங்க. சைலண்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபோன் பேசுகிறதும் ஃபுல்லாக உட்காந்து பேசாதீங்க. அப்படி பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா வெளியே போய் பேசுங்க, அல்லது கட் ஷார்ட்டாக பேசி பழகுங்க. எதற்காக அந்த ஃபோன் வருதோ அந்த ஃபோனை ஜஸ்ட்டு பேசி கட் ஷார்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் அதிகமாக பேசவும் செய்யாதீங்க. அதே டைமில் நீங்களும் இன்ஸ்டாகிராமை பார்க்குறது, சத்தம் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறது, பேரண்ட்டும் இதை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்கன்னா தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. ஜென்ரலாகவே சண்டை போடுறது அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய மென்டாலிட்டியை அது சரியாக செலுத்தாது. அப்போது சத்தம் போடுறது, அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது இதையெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு அழகான என்விரான்மெண்ட்டை, அமைதியான என்விரான்மெண்ட், சைலண்ட் மோடாக மாறிடணும் வீடு. ஸோ அழகான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வைங்க. அதே போல் சார் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வைங்க, ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ என் பையன் படிச்சுட்டு இருக்கிறானா அப்போது 2 பேரும் போக வேண்டிய ஒரு சூழலில் கூட ஒருத்தர் போங்க. போகிறவர் அந்த ஃபங்க்ஷனில் போய் பையனுக்கு வேறு எக்ஸாம் வந்துருச்சு, வீட்டில் அவங்க அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா, அல்லது அம்மா போனீங்கன்னா அப்பா அவனை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா, அதனால் வர முடியாமல் போச்சுன்னு தாராளமாக நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுங்க. எந்த ஒரு சொந்தக்காரரும் நாம் கீழே இருந்தால் நம்மளை யாரும் கண்டுகொள்ள போவதில்லை. நாம் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் வருவாங்க. தான் குழந்தைக்காக எல்லாரும், ஈவன் சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 1 மணி நேரம் தானே வா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீயும் போயிட்டு வந்துடலான்னு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. எந்த ஃபங்க்ஷனும் எந்த ஒரு சொந்தக்காரர்களும் நம் குழந்தையை விட மேலில்லை என்பதை நீங்களே உணர்வீர்கள். அதனால் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட ஒருத்தர் போங்க, ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கோங்க, குழந்தைகளை பராமரிச்சுக்கோங்க, குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க. அதுவே நம்ம அப்பா அம்மா நம்மளை நல்லா கேர் பண்ணுறாங்கல்ல இந்த டைமில் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டுட்டு வரோம். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
ஸ்பீக் குட் அண்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ். லாஸ்ட் மினிட் ஆகி போச்சு. எப்படி இருந்தாலும் அவன் என்ன படிச்சிருக்கானோ அதுக்கு மார்க் வரப்போகுது. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு அன்னைக்கே சொன்ன ஒழுக்கமாக படிச்சியாடா, நீ அன்னைக்கே மொபைல் நோண்டிட்டு உட்காந்துருந்துடா, உனக்குலாம் அறிவு கிடையாது. மார்க் குறைஞ்சு போனால் தான் உனக்கு தெரியும் எல்லா வேல்யூ என்னென்னு. அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாரு, இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ஆகி போச்சு. அவனுக்கே நாம் நிறைய படிக்காமல் விட்டுட்டோம், இனிமேல் தான் படிக்கணுங்கிறன்னு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ பழசை ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ அன்னைக்கு படிக்காம விட்டு எனக்கு அன்னைக்கே தெரியும்னு நெகட்டிவாக பேசாதீங்க. ஸ்பீக் குட் அண்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ். சரிடா கண்ணா, இது வரைக்கும் படிக்காம விட்டேன், இனிமேல்னாச்சும் என்னென்ன டாப்பிக்கில் என்ன படிக்காமல் இருக்கிறியோ அந்த டாப்பிக்கில் லிஸ்ட் போடு, அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கு, கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சி தூங்குடாக்கன்னு ஜெயிச்சிடலாம். கவலைப்படாத. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பா இருக்கிறேன், அம்மா இருக்கிறேன், இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம், கட்டாயமாக படித்து ஜெயிச்சிடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வார்த்தை என்பது நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறது தான். ஸோ கட்டாயம் அந்த வார்த்தை உங்கள் குழந்தைகளை இன்னும் அதிகமாக ஜெயிக்க வைக்கும். சில பேரண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பையன் சாப்பிட வந்திருப்பான், சாப்பிட்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னடா அதை படிச்சிட்டியா இல்லையா, இதை படிச்சிட்டியா இல்லையா, சாப்பிட்றப்ப கூட இந்த ஃபார்முலாவை சைடில் எழுதி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடு, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணக்கூடிய பேரண்ட்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுனா நீங்கள் 11th 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் பேரண்ட் இதுதான் பண்ணாங்களா? சார் நாங்களே என்ன சார் படித்தோம். இந்த மாதிரி ஒரு நிறைய டீவியேஷன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்களும் ஒரு வேளை 12th படிச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போமா என்னமோ. சில நேரங்களில் என்ன தவறுகள் இருக்கிறதோ அதை சுட்டி காட்டி கொண்டே இருக்காமல் அடுத்து ஆகக்கூடிய காரியத்தில் பாசிட்டிவாக உங்கள் குழந்தைகளை அணுகுங்க. நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கூட படின்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டான வார்த்தையை பேசுங்க, வேறு ஏதாச்சும் பேசுங்க, ஜாலியாக 2 வார்த்தை பேசுங்க. அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து சாப்பிட வர்றாங்கிறத ஃபீல் பண்ண வைக்காமல் அவனை மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வைங்க. ஏதோ ஒரு 2 வார்த்தைகள் ஃப்ரீயாக ஜாலியாக வீட்டுக்குள்ளே பேசுங்க. ஸோ தட் அவர்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டு ஒரு ரிலாக்ஸ்டான என்விரான்மெண்ட் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் தயர் இன்னோசன்ஸ். அதாவது நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஈவன் இப்போ கூட சில நேரங்களில் எடுத்த இடத்துல அந்த பொருளை வைக்க மாட்டோம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அஸ்வின் வந்து லைட்டை போடுவான் ஆனால் ஆஃப் பண்ணுறது நான் தான்னு. அப்போது இந்த வளர்ந்து வரக்கூடிய ஏஜில் எல்லாத்துக்கும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸை அக்செப்ட் பண்ணுங்கள். கத்தக்கூடாது. போட்ட இடத்துல போட்டது தான். ஏதாச்சும் உருப்படி ஏதாச்சும் நீ வைக்கிறியா, அந்த புக் எடுத்து அங்கே வைக்கிறியா, ஃபிசிக்ஸ் படித்து நாளைக்கு இருக்குது புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா. நீங்கள் போய் ஃபிசிக்ஸுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் அவன் படிக்கிறதுக்கு தேவையோ அடுக்கி வைங்க. அடுக்கி வைக்கிறப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கன்னு ஒரு நல்ல எண்ணமோ, உங்கள் மேலே ஒரு பாசம் கலந்த ஒரு மரியாதையோட நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அமைதியாக போய் நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் படிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவன் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத போயிருக்கிறான். ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு நம்ம பையன் வந்தோன்னா படிக்க ஆரம்பிப்பா, ரிவிஷன் பண்ணுவான். ஸோ ஃபிசிக்ஸ் கைடு இருக்கா, ஃபிசிக்ஸ் புக்ஸ் இருக்கா, எழுதி பார்க்குறதுக்கு நோட் பெண்ணெல்லாம் இருக்கா, நீட்டாக அடுக்கி வைங்க. கண்ணு பாரு, உனக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்பா, எடுத்து வச்சுருக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி எடுத்து வைங்க. அது மட்டும் இல்லை, பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னென்ன ஸ்டேஷ்னரி வேணும்னு பாருங்கள். அவனை இங்க் பென் எழுதுறான்னா இங்க் ஃபில்லாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். அல்லது பேனா இருக்குதா, பென்சில் இருக்கா, ரப்பர் இருக்கா, ஷார்ப்னர் இருக்கா. ஏண்டா நேற்று ஒரு பென்சில் கொடுத்து தொலைச்சிட்டு வந்துட்டியா, எங்கடா தொலைச்சி எறிவ, இப்போ எங்கடா போகிறது, கடை எங்கடா திறந்துருக்கும், பென்சில் ஒன்று இருக்காது ஒன்று இருக்கிறவங்களுக்குள்ள எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. பென்சில் இல்லைல்ல, காணா போச்சு இல்லை, கத்துனா மட்டும் திருப்பி வந்துடுமா. கண்ணு இங்கேயும் பென்சில் இருந்துச்சு காணோம், அப்போ ஒரு புது பென்சில் வாங்கி ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன், ஷார்ப்னர் போட்டு பார்த்துக்கோ. எல்லாம் இருக்கா, பென், பென்சில், ரப்பர், ஸ்கேல் எல்லாம் இருக்குடா கண்ணா பார்த்துக்கோ. ஈவன் கலர் பென்லாம் இருக்கா பார்த்துக்கோ, எல்லாம் வச்சுருக்கேன் அப்பா, சரியா பார்த்துக்கோ அப்படி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அவங்க ஐடென்டிட்டி கார்டு எடுத்து முன்னாடி வைங்க. ஹால் டிக்கெட் கரெக்டாக ரெடி பண்ணி வைங்க. சில நேரங்களில் ஜாலியாக பேசிக்கிட்டு சரி படித்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, வர்ற மார்க் வரட்டும் பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன். ஏன்னா பரீட்சைகளுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு டேய் எப்படியாச்சும் விட்றாத, அந்த கேள்வி முதல்ல எழுது, இந்த கேள்வி முதல்ல எழுது. படித்தாச்சு, பரீட்சைகளுக்கு போயாச்சு, நீங்கள் இனிமேல் படின்னு சொன்னால் அவ்வளோதான். அப்படி பரீட்சை எழுது, இப்படி பரீட்சை எழுதுன்னு சொன்னால் அவ்வளோதான். ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சார் நான் பாசத்தில் தானே சார் சொல்கிறேன்,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்டுமே தங்கள் குழந்தைகளுக்கு பாசத்தில் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பாசம் பதட்டத்தையும் உங்கள் மேல் வெறுப்பையும் கொண்டு வரக்கூடாதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அதை தயவு செய்து திங்க் பண்ணிக்கோங்க நம்முடைய பேரண்ட்ஸ் எல்லாமே. சரி, அப்போது கூட அக்கம்பெனி பண்ணி ஜாலியாக பைக்கில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுங்க. அவன் படிச்சுட்டு வர்றானா அமைதியாக போங்க. இறங்குறப்போ கண்ணா நீ ஜெயிச்சிருவ, போயிட்டு வா, அப்பா இருக்கிறேன், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன்னு சொல்லி மார்க் குறைந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையையும் சேர்த்து சொல்லுங்கள். சார், என் பையன்ட்ட மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறேன்னு சொன்னால் சுத்தமாக எழுத மாட்டான் சார். தெரிஞ்சதை எழுதாமல் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டான். அவன் படிச்சிருக்கிறத கட்டாயம் எழுதிட்டு வருவான். டோன்ட் வரி அபவுட் இட். தெரிஞ்சதை எழுதாமல் வரக்கூடிய பையனாகவே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை சில இடத்துல, அதுவும் இருக்குது. பட் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட், ஈவன் இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட் கூட அதை பண்ணுறதில்லை. படித்தது வந்தால் பரவாயில்லைன்னு நினச்சிட்டு தான் போவானே தவிர படித்ததை எழுதாமல் வர்றதுக்கெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த மனம் வராது. ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல தன்னுடைய குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் அவசரப்பட்டு மறந்து வச்சுட்டு போவாங்களோ அதையெல்லாம் திங்க் பண்ணி எடுத்து வைங்க. பரீட்சை டைமில் இதெல்லாம் நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும். அடுத்து ஃபுட்டு. வீட்டில் சமைக்காமல் அப்பாவும் நான் வேலைக்கு போகிறேன், அம்மா வேலைக்கு போகிறேன், வர்றப்போ புரோட்டா வாங்கிட்டு வந்துரு, வர்றப்போ இட்லி வாங்கிட்டு வந்துரு, வர்றப்போ தோசை வாங்கிட்டு வந்துரு, வர்றப்போ சப்பாத்தி வாங்கிட்டு வந்துரு, வர்றப்போ பீஸா வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி வெளிக்கடைகளில் விற்கக்கூடிய பொருளை தயவு செய்து எதையுமே வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணி கொடுக்காதீங்க. பீஸா இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க. ஹோம்லி ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க. அதுதான் உங்கள் பசங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கேரிங். ஸோ ஃபுட்டு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போகும்னு தெரியாது. ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க, ஜீரணமாகக்கூடிய ஃபுட்டாக கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆயில் இல்லாமல் ஃபுட் கொடுக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் ஆயில் அவாய்ட் பண்ணி ஃபுட் கொடுங்க. வீட்டில் சமைச்சு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா நிறைய பேரண்ட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற அவசரத்தில் தங்களுடைய குழந்தைகளை கவனிக்காமல் விடுவதுண்டு. நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு தாங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து மோட்டிவேட் வித்தவுட் இன்சிஸ்ட் ஆன் அவுட்புட் ரிசல்ட். இது என்ன சார் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கேட்டுக்கோங்க. மோட்டிவேட் பண்ணுங்க, இன்சிஸ்ட் ஆன் அவுட்புட் ரிசல்ட் பண்ணாதீங்க. அப்படின்னா கண்ணா நல்லா படிக்கணும், நல்லா பரீட்சை எழுதிட்டு வா, சரியா, அவ்வளோதான். நல்லா படிக்கணும், நல்லா பரீட்சை எழுதி எப்படியாச்சும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடு. தேவையில்லாத ஒரு பதட்டத்தை இந்த வார்த்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, எழுதுகிறப்ப நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட மாட்டோமோ அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கும் உண்டாவதுண்டு. அது மட்டும் இல்லை, அவுட்புட் ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு வகையான உள்ளுணர்வு என்ன ஏற்பட்டும்னா, நம்மளால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியாதோ, அப்பா அம்மா சொல்கிறது போல் நம்ம அந்த டாப்பிக்கை படிக்காமல் விட்டுருக்குறோமோன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ யூ கேன் மோட்டிவேட் பட் டோன்ட் சே த எண்ட் ரிசல்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கு, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஏ ஹோல் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, கேர் பண்ணுங்கள், உங்களுடைய அன்பை செலுத்துங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் 4 மணி நேரம் தான் தூங்குறான், நீ 8 மணி நேரம் தூங்குற. கட்டாயம் 8 மணி நேரம் தூங்குறது தப்பு தான். மாணவர்களுக்கு இந்த இடத்துல சில வார்த்தைகள் இருக்குது. நாம் நிறையா படிக்காமல் இருக்கிறோன்னா நேரம் அப்படிங்கிறது தூக்கத்தை குறைச்சிக்கிட்டா தான் வரும். 6 மணி நேரம் தூங்கி மீத நேரம் பூரா படிங்க. மினிமம் 6 ஹவர்ஸ் தூங்கணும், ஏன்னா அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்காக 6 மணி நேரத்துக்கு மேலே போர்டு எக்ஸாமினேஷனை வச்சுக்கிட்டு தூங்குறதுங்கிறது ரியலிட்டி இஸ் நாட் மச் ரெக்கமெண்டட். சார் டாக்டர் சொல்கிறாரு 8 மணி நேரம் தூங்கினா தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு. பொய் சார். அவர் டாக்டர் சீட்டு வாங்கின அன்றைக்கி 4 மணி நேரம் தூங்கிட்டு மிச்ச நேரம் பூரா படித்து தான் MBBS சீட் வாங்கியிருப்பார். நம்மளே மட்டும் தூங்கும்பார். நீ படிக்கவில்லை என்றால் நாம் தான் படிக்க வேண்டும், நாம தான் பரீட்சை எழுதணும், மற்றவங்களாம் வரமாட்டாங்கன்னு தயவு செய்து அந்த எண்ணத்தில் படிங்க. சார் படித்தா தலைவலிக்குது சார், கண்ணெறிது சார்னா, ஜெயித்தவர்கள் நிறைய பேர் வலியை தாங்கி கொண்டு வந்தவர்கள் தான். வலியை தாங்கிக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உண்மையாக இருங்க. நீங்கள் பிறந்திருக்கிறது ஒன்றும் ரிவிஷன் வைக்கக்கூடிய ஸ்கூலை ஏமாத்துறதுக்கோ வாத்தியாரை ஏமாத்துறதுக்கோ இல்லை, அல்லது பேரண்ட்டை ஏமாத்துறதுக்கெல்லாம் நீங்கள் பிறக்கல. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்கன்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் திங்க் பண்ணணும். அதே போல் பேரண்ட்டு, சார் அவன் நல்லா இருக்கணும்னு தான் சார் நான் இதெல்லாம் சொல்கிறேன், அவன் நல்லா இருக்கணும்னு தான் சார் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத வெறுப்பை நம்மளுடைய பேரண்ட் பசங்கக்கிட்ட லாஸ்ட் மினிட்ல சம்பாதிக்காதீங்க. ஸ்டே கூல், ஸ்டே காம், love them, motivate them, but don't insist them so that our students will win.
நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் ஒரு சூப்பரான இன்புட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.